அரசியல் அலசல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க நிவேதிதா சந்திரசேகர். இந்த வீடியோல நம்ம எந்த விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, அதிகரிச்சுக்கிட்டு வர குழந்தைகள் திருமணத்தை பத்தி தான். தமிழகத்துல நல்லது நடக்குதோ இல்லையோ, தீயவை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கு. அந்த வரிசையில இப்போ குழந்தைகள் திருமணம் திடுக்குன்னு தமிழகத்துல உயர்ந்து வர நிலையில அதை தடுக்க வழி இல்லாம வழக்கம் போல கைகளை பிசைஞ்சுகிட்டு இருக்கு திமுக அரசு. கடந்த 2024ஆம் ஆண்டுல மட்டும் தமிழகத்துல நடந்திருக்கிற குழந்தைகள் திருமணம் 1640. அதாவது அந்த வருஷத்துல மட்டும் தமிழகத்துல குழந்தை திருமணங்கள் 56.6% அதிகரிச்சிருந்தது. இந்த தகவல் உண்மைதானா அப்படின்னு சந்தேகப்பட எதுவுமே இல்ல. காரணம், தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே கேள்விகள் கேட்கப்பட்டு சமூக நலத்துறை தந்த தகவல்கள் தான் இது. 2024ஆம் ஆண்டுல ராமநாதபுரம் மாவட்டத்துல மட்டும் ஜனவரி மாதம் தொடங்கி நவம்பர் மாதம் வரைக்கும் குழந்தைகள் திருமணம் தொடர்பா மொத்தம் 95 புகார்கள் வந்திருக்கு. இதுல 75 திருமணங்கள் சட்டம் குறுக்கிடும் முன்னாடியே இனிதான் நடந்து முடிஞ்சிடுச்சு. திருவாடானை, தொண்டி போன்ற சில பகுதிகளில் மட்டும் எஞ்சிய 25 குழந்தைகள் திருமணங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு. தமிழகத்துல குழந்தைகள் திருமணத்துல கொடிகட்டி பறக்கிற டாப் 10 மாவட்டங்கள்ல 6 இடங்களை கோவை, ஈரோடு, நாமக்கல், சேலம், திருப்பூர், தர்மபுரி ஆகிய மாவட்டங்கள் பிடிச்சிருக்கு. 2023ஆம் ஆண்டு ஈரோடு மாவட்டத்துல மட்டும் 150 குழந்தை திருமணங்கள் அமோகமா நடந்து முடிஞ்சிருக்கு. கோவை மாவட்டத்துல இதே காலகட்டத்துல நடந்த திருமணங்கள் 90. அதே 2023ஆம் ஆண்டுல தமிழகம் முழுக்க ஒட்டுமொத்தமா நடந்து முடிஞ்சிருக்கிற குழந்தை திருமணங்களோட எண்ணிக்கை 1054. தமிழகத்தோட மேற்கு மாவட்டங்கள் தான் அப்படின்னு இல்லாம திருநெல்வேலி, பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, திண்டுக்கல், தேனி, நாகப்பட்டினம், அரியலூர், கடலூர் மாதிரியான மாவட்டங்கள்லயும் குழந்தை திருமணங்களுக்கு குறைவில்லை. திருநெல்வேலி மாவட்டத்துல மட்டும் ஒரே வருஷத்துல 133 குழந்தை திருமணங்கள் நடந்திருக்கு. 2024ஆம் ஆண்டுல தமிழகத்துல 2049 குழந்தை திருமண புகார்கள் வந்திருக்கு. அதுல 808 புகார்கள்ல மட்டுமே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த 2025ஆம் ஆண்டுல கூட தமிழகத்துல குழந்தைகள் திருமணம் 56.6% அதிரடி காட்டிட்டு வருது. குழந்தை திருமணங்கள் இப்படி குபீர் அப்படின்னு அதிகரிக்க என்ன காரணம்? 2020ஆம் ஆண்டுல பரவிய கொரோனா நோய் தொற்றையும் அதனால ஏற்பட்ட ஊரடங்கு, அதோட தொடர்ச்சியா ஏற்பட்ட வறுமை ஆகியவற்றை இதோட ஆரம்ப காரணங்களா சொல்றாங்க. ஆனா 2020ஆம் ஆண்டுக்கான தேசிய குற்ற ஆவண காப்பக அறிக்கையின்படி நாடு தழுவிய அளவுல குழந்தை திருமணத்துல தமிழகம் அப்போ முதலிடத்துல இல்ல, 4வது இடத்துல தான் இருந்தது. அதை நினைச்சு நாம பெருமைப்பட வேண்டியதுதான். குழந்தை திருமணங்கள் பெருக பல காரணங்கள் இருக்கு. பொருளாதார நெருக்கடி, சாதிய அழுத்தம், விழிப்புணர்வு இல்லாமை, பள்ளி படிப்பை பாதியில கைவிடுறது, மகள் காதல் வலையில விழுந்து விடுவாளோ அப்படின்னு பெற்றோர்கள் பயம், இது எல்லாம் கூட குழந்தைகள் திருமணத்துக்கான காரணங்கள் தான். பாலியல் சீண்டல்கள், பள்ளி படிப்பை பாதியில விட்ட மகளை திருமணம் செஞ்சு கொடுத்துட்டா பாதுகாப்பா இருப்பா அப்படிங்கிற நினைப்பு, இளம் வயது காதல் போன்றவையும் கூட குழந்தைகள் திருமணங்களுக்கு காரணமாகுது. பெற்றோர்களுக்கே தெரியாம நடக்கிற குழந்தை திருமணங்களும் இருக்கு. குழந்தை திருமணங்கள் பொதுவா நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது. அப்படி இல்லைன்னா குழந்தை திருமணம் செய்து கொண்ட குட்டி பெண் கர்ப்பிணியா மாறி மருத்துவமனைக்கு வரும்போதுதான் குழந்தை திருமணம் நடந்திருக்கிறதே தெரிய வருது. மத்தபடி குழந்தை திருமணங்கள் உரிய நேரத்துல தடுத்து நிறுத்தப்படுறது குறைவு. குழந்தை திருமணம் நடந்தது உறுதியாகிட்டா குற்றவாளி மீது போக்சோ, குழந்தை திருமண தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்படுது. பாதிக்கப்பட்ட சிறுமி காப்பகத்துக்கு அனுப்பப்படுறா, பின்னாடி உரிய ஆலோசனைக்கு அப்புறமா பெற்றோர்கிட்ட ஒப்படைக்கப்படுறா. திமுக அரசு 2022ஆம் ஆண்டு அதிக ஆரவாரத்தோடு கொண்டு வந்த திட்டம் தான் புதுமை பெண் திட்டம். இந்த திட்டத்தின்படி அரசு பள்ளிகள்ல உயர்கல்வி படிக்கிற மாணவிகளுக்கு பட்டம், பட்டயம், ITI அல்லது அங்கீகரிக்கப்பட்ட ஏதாவது ஒரு படிப்பை முடிக்கிற வரைக்கும் அரசு நிதியுதவி வழங்கப்படுகிறது. பெண்களுக்கு பாதுகாப்பற்ற மாநிலத்துல புதுமை பெண் திட்டமா அப்படின்னு இந்த திட்டம் வந்த புதுசுல சமூக ஆர்வலர்கள் சிலர் கேள்வி கேட்டாலும் புதுமை பெண் திட்டம் குழந்தைகள் திருமணத்தை நிறுத்திடும் அப்படின்னு சிலர் கனவு கண்டாங்க. ஆனா புதுமை பெண் திட்டத்தையும் போக்சோ சட்டத்தையும் சட்டை செய்யாம குழந்தை திருமணங்கள் தமிழகத்துல தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. அது குறைறதா தெரியல. சரி, திமுக அரசு என்ன செய்யுது? அது வழக்கம் போல கைய பிசைஞ்சுகிட்டு இருக்கு.